வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையான தமிழ் இலக்கண வகைகளிலிருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5, 6. இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5ங்கிறதுல என்னென்னு பார்த்துக்கங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அடுத்ததாக எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 22, 10, 28, 30. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அடுத்த கொஸ்டின், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5, 7, 10, 15. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 10. சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 3, 5, 7, 12. சரியான ஆன்சர் பார்க்கலாம். உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எண்ணிக்கை 5. குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அ, இ, உ, ஏ, ஓ. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய் எழுத்துக்கள் 2 வகைப்படும். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்குது. மயங்கொலி எழுத்துக்கள் அது என்னென்னு பார்க்கலாம். ந, 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 ல, ழ, ல, ர, ர. தெளிவாக படிச்சிங்க நண்பர்களே. மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 வகைப்படும். சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை. சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை அதுக்கு கரெக்டான ஆன்சர் 3. சுட்டு எழுத்துக்கள் 3 வகைப்படும். அது எத்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை கரெக்டான ஆன்சர் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நண்பர்களே, நல்லா பார்த்துக்கோங்க. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் சரியான ஆன்சர் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். அடுத்து பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படுத்தலாம். அது என்னென்ன? இடுகுறி பெயர், காரண பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். அடுத்து குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னென்ன? நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். குற்றிய லுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் 4 வகைப்படும். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. அடுத்து தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல், மங்கலம், குழு, உக்கிரி. போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் 3. அது என்னென்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. ஓரெழுத்து ஒரு மொழி 42, நெடில் 40, குறில் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை 42 பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், பதம் எத்தனை வகைப்படும்? பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னன்னு பாருங்கள். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் பாருங்கள், 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 216 உயிர்மெய் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை. 216 உயிர்மெய் எழுத்துக்களில் உள்ள குறில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பாருங்கள், 90. உயிர்மெய் எழுத்துக்களில் 216ல் 90 இருக்குது. அது என்னென்ன? உயிர்குறில் எழுத்துக்கள் 5, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் குறில் 90. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 90 நமக்கு வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும் வேற்றுமை. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைன்னு 8 வேற்றுமை இருக்குது. பார்த்துக்கோங்க நண்பர்களே. சரியான ஆன்சரு வேற்றுமை எத்தனை வகைப்படும். முதல் வேற்றுமையிலிருந்து 8 வரைக்கும், 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாம். தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும்.
அவை என்னென்ன? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் 9 வகைப்படும். எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர். அடுத்த கொஸ்டின் போலாம். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் யாது? யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அசை எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? 7. அது என்னென்னு பார்க்கலாம். நேரொன்றா சிறிய தலை, நிறையொன்றா சிறியலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாக வஞ்சித்தலை. தலை 7 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, ஏபை தொடை, அளபெடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. தொடை மொத்தம் 8 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்? பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 16. ஆகுபெயர் 16 வகைப்படும். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணளவையாகு பெயர், எடுத்தளவையாகு பெயர், முகத்தளவையாகு பெயர், நீட்டளவையாகு பெயர், சொல்லாகு பெயர், தனியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாகு பெயர், உவமையாகு பெயர். ஆகு பெயர் மொத்தம் 16 வகைப்படும். நல்லா அந்த கொஸ்டின்லாம் படிச்சிங்க நண்பர்களே. ஆகு பெயர் 16 வகைப்படும். பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அகப்பொருள், புறப்பொருள். தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் 7 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என 7 வகைப்படும். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். தொல்காப்பியர் காட்டும் புறந்திணைகள் எத்தனை வகைப்படும்? தொல்காப்பியர் காட்டும் புறந்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7. வெட்சித்திணை, வஞ்சித்திணை, உழிஞைத்திணை, தும்பைத்திணை, வாகைத்திணை, காஞ்சித்திணை, பாடான் திணை. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல்
புறத்திணைகளை எத்தனை வகைப்படுத்தியுள்ளது? புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் புறத்திணைகளை எத்தனை வகைப்படுத்தியுள்ளது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 வகைப்படுத்தியுள்ளது. வெட்சித்திணை, வஞ்சித்திணை, நொச்சித்திணை, தும்பைத்திணை, பாடான் திணை, கைக்கிளை, கரந்தை திணை, காட்சி திணை, உழிஞை திணை, வாகை திணை, பொதுவியல், பெருந்திணை. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் புறத்திணைகளை எத்தனை வகைப்படுத்தியுள்ளது? 12 வகைப்படுத்தியுள்ளது. அளபெடை எத்தனை வகைப்படும்? அளபெடை எத்தனை வகைப்படும்? 2. உயிரளபெடை, ஒற்றளபெடை. உயிரளபெடை எத்தனை வகைப்படும்? உயிரளபெடை எத்தனை வகைப்படும்? 3. செய்யுளிசைப்படை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. மொழி எத்தனை வகைப்படும்? மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வழுமைமதி எத்தனை வகைப்படும்? வழுமைதி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். திணை வழுமைதி, பால் வழுமைதி, இட வழுமைதி, கால வழுமைதி, மரபு வழுமைதி. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கவுல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினா 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். விடை 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8. அடுத்த கொஸ்டின், வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர்விடை. குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? 5. ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. குறிப்பு விடைகள் 5 வகைப்படும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விரப்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி ஆப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்றுட்ட பொருள்கோள். பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பற்றுடை வெண்பா. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 22. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10. மொழி முதல் எழுத்துக்கள் 22 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10 சேர்ந்து மொழி முதல் எழுத்துக்கள் 22 வகைப்படும். மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 24 வகைப்படும். 24 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11, குற்றிய லுகரம் 1. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11,
கூற்றியலுகரம் 1. மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 24. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம்? 22. கன்ஃபியூஸ் ஆகிடுங்க நண்பர்களே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 35 வகைப்படும். தொடை விகற்பம் மோனை, எதுகை, ஏபு, முரண், அளபடை, இணை, மொழிப்பு, உரு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 35 வகைப்படும். தேங்க்யூ நண்பர்களே. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இன்னும் இதை போல் மோர் வீடியோஸில் பார்க்கலாம்.